சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நமச்சிவாய வாழ்க. மேன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். சிவசிவ. நமது சிவமே தவம் வலையொலி அலைவரிசை, அந்த வகையிலே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற காணொளி அயோத்தி ஸ்ரீ ராமபிரான் ஆலயம். சிவசிவ. நமச்சிவாய வாழ்க. நமது சிவமேதவம் வலையொலி அலைவரிசையில் எல்லா காணொளிகளையும் பார்த்திருப்பீர்கள். பெரும்பாலும் சிவசிந்தையினை ஊக்குவிக்கும் வகையிலே தான் இருக்கும். சிவசிவ. ஆகையினால் இந்த சிவமேதவம் வலையொலி அலைவரிசையில் எந்த காணொளியாக இருந்தாலும் அதனுடைய ஒரு வட்டத்திற்கு எப்படி வட்ட மையம் முக்கியமோ அதே போன்று நமது இந்த அலைவரிசையினுடைய நோக்கம் சிவசிந்தையினை முக்கியப்படுத்துவது. சிவசிவ. நமச்சிவாய வாழ்க. கண்டிப்பாக இது அரசியல் பதிவல்ல. சிவசிவ. ஏன்னா தமிழகத்தில் உலகம் முழுவதும் சிவமயம். சிவசிவ. எங்கு தோன்றினாலும் நிலப்பரப்பினை எங்கு தோன்றினாலும் ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா எங்கு தோன்றினாலும் லிங்க திருமேனிகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. சிவசிவ. அப்போது நமச்சிவாய வாழ்க. இந்த உலகம் இந்த சைவ சித்தாந்தத்தின்படி சிவனடியார்கள் அருளியதன்படி ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஆக எல்லாம் சிவன் செயல். சிவசிவ. இப்போது தமிழ் திருநாட்டிலே 1 கோடி பேருக்கு மேலே சிவனடியார் பெருமக்கள் இருக்கிறார்கள். நமச்சிவாய வாழ்க. இந்த சிவனடியார் பெருமக்களிலே திருநீறு ஊத்ராக்கம் அணிந்த அந்த சிவ வேடம் பூண்ட சிவசிவ சிவத்தினுடைய சைவத்தினுடைய அடையாளமாகிய அந்த திருநீர் உருத்ராக்கத்தினை பின்பற்றுகின்ற அடியார் பெருமக்களிலே ஒரு சிலர் ராமன் வடநாட்டு கடவுள், சைவத்திற்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, தசாவதாரத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சிவசிவ. நமச்சிவாய வாழ்க. இப்போது நமது பன்னீர் திருமுறைகளிலே பார்த்தோம்னா பல புராணங்கள் அந்த 27 அருளாளர்கள் அருளிய பல பாடல்களின் மூலமாக அறிகின்றோம். அப்போ இதில் தசாவதாரமும் வருகிறது. சிவசிவ. நமச்சிவாய வாழ்க. ஆக இப்போது இந்த காணொளியுடைய நோக்கம் எல்லாம் சிவன் செயல். அப்போது ஐந்தொழில் புரிகின்ற எம்பெருமான் ஈசன் தன்னுடன் தோன்றிய ஆன்மாக்களுடன் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து உலக மக்களை காத்து ரசிக்கின்றார். எறும்பு, ஈ முதலிய சிறிய உயிரினங்கள் முதற்கொண்டு தாவரங்கள், அந்த 4 வகை தோற்றத்தில் 7 வகை பிறப்புகள், இதை எல்லாத்தையுமே 84 லட்சம் யோனி பொருத்தம் என்ற வகையில் காத்து ரட்சிக்கின்றார். அப்போது இந்த அயோத்தி ராமர் ஆலயம், இதை சைவ சித்தாந்தப்படி நாம் நோக்குகின்ற நோக்கம் அந்த தசாவதாரம் விஷ்ணுனது, விஷ்ணுடைய தசாவதாரம். அப்போது காக்கும் கடவுளாகிய மன்னிக்க வேண்டும், காக்கும் சக்தியாக ஈசனால் நியமிக்கப்பட்ட விட்டுணு என்ற பெருமாள். அப்போ அந்த பெருமாளுடைய 10 அவதாரங்களையுமே சிவபெருமான் தான் பெருமாளுக்கு 10 அவதாரங்களை எடுக்க வைத்து இந்த மனித குலத்திற்கு நீதி, தர்மம், நியாயம் இவற்றை போதிக்கின்ற வகையில் செய்திருக்கின்றார். அந்த வகையிலே தான் இந்த 10 அவதாரத்தில் இந்த ராம அவதாரம். சிவசிவ. ஆகையினால் நமச்சிவாய வாழ்க. இந்த காணொளியின் மூலமாக சிவசிவ ஈஸ்வனுடைய அருளாலே இதனை பார்க்கின்ற மெய்யன்பர்களுக்கு கண்டிப்பாக சிவசிந்தை மேலோங்க வேண்டும், மேலோங்கும். நமச்சிவாய வாழ்க. ஏன்னா எல்லாமே சிவனுடைய செயல் தான். சிவசிவ. எத்தனையோ பார்க்கின்றோம் நாம் இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. சிவசிவ. அப்போது எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் 96 தத்துவங்களை கடந்தது இந்த சைவ சமயம்தான். அப்போ எல்லாவற்றிற்கும் ஆணி வேறாக இருப்பது இந்த
சைவ சமயம்தான். ஆகையினால் நமச்சிவாய வாழ்க. எல்லாம் சிவன் செயல் என்ற வகையிலே இன்றைய காணொளியினை இத்துடன்